ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நான் உங்களோட தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் க்ளே. நம்ம சேனலில் வந்து அடிக்கடி நிறைய கமெண்ட்ஸ் க்ளே வச்சு கிராஃப்ட் போட சொல்லி வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இனி அடுத்து நிறைய க்ளே வச்சு கிராஃப்ட்ஸ் போடலாம் அப்படின்றதுக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருக்கும். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து சும்மா இந்த க்ளே வச்சு பண்ணக்கூடிய குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து இந்த மாதிரி க்யூட்டான கூகுளி ஐஸ் வேறு சைஸில் வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்ம க்ளே வச்சு பண்ணக்கூடிய டூல்ஸ், அதை ஷேப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி 3 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாதிரி 3 இருக்குது. 2 சைடுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடு வேறு மாதிரி, இந்த சைடு வேறு மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 டூல் இருக்கிற மாதிரி 3 டூலில் டபுள் சைடடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கீ செயின்ஸ் நம்ம தொங்க விடுறதுக்கு, இந்த க்ளேயில் கீ செயின்ஸ் பண்ணோம்னா அது இதில் மாட்டுறதுக்காக அந்த கீச்செயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு டாலோட செட்டு தான். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கை மாதிரி இருக்குது. அப்புறம் இது வேறு மாதிரி. ஸோ நம்ம க்ளேயில் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு தொப்பி. இது கால் மாதிரி இருக்குது. இது கண். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதுவும் கால் தான். இந்த மாதிரி அப்புறம் தொப்பி, கண்ணாடி. இது வந்து ஒரு பேர்டோட கால் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிறது. இது விங்ஸ், பேட் விங்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இல்லை ஏஞ்சல் விங்ஸ் கூட யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் க்ரௌன் இருக்குது பாருங்கள், க்யூட்டாக குட்டியாக ஒரு க்ரௌனு. அப்புறம் இதெல்லாம் வந்து லீவ்ஸு. இது இன்னொரு டைப் ஆஃப் தொப்பி, மீசை. இதுவும் கால் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து கை இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னன்னு தெரியல. கொம்பு இது. அடுத்து இன்னொரு கூலிங் கிளாஸ். அப்புறம் ஸ்டாரு, ஹார்ட் ஷேப்பு. இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு தெரியல. இதுவும் எனக்கு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. அடுத்து இதெல்லாம் கண் வேறு சைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண், அப்புறம் குட்டி கண்ணெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது. இது கூட மெயின் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளே. இதில் வந்து மொத்தம் 24 கலர்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. இதில் முக்கியமாக எதுக்காக இது வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஏதாவது ஷேப்போ இல்லை ஒரு குட்டி டால் எது வேணாலும் நம்ம பண்ணிவிட்டு சும்மா வெளியில் வச்சுருந்தாலே நல்லா காஞ்சி ஹார்ட் ஆயிரும். நம்ம பேக் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். இதே மாதிரி க்ளே வந்து நிறைய அமேசான்லேயும் கிடைக்குது. நான் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா.
இதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்ல பிரைட் கலர்ஸாக இருக்குது. பர்பிள், இது ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் இருக்குது, பிங்க் அண்ட் க்ரீன். இது நல்ல ஒரு ஃப்ளோரசன்ட் ஆரஞ்ச், ஃப்ளோரசன்ட் க்ரீன், அப்புறம் எல்லோ, இதுவும் ஒரு மாதிரி ஃப்ளோரசன்ட் கலர் தான். பிங்க் ஷேடு, இதுவும் பிங்க்கு, பர்பிள், அப்புறம் ஆரஞ்சுலேயே 2 ஷேடு இருக்குது, எல்லோ, ரோஸ், ப்ளூ அண்ட் க்ரீன், இது கிரே கலர், ப்ரௌன் கலர், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருந்தது. ஆனால் இதில் ஒவ்வொன்றுலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. நம்ம மினியேச்சர்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ளே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். நம்ம நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து ஷேப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ நம்ம எடுத்தாலும் எடுத்த உடனே மூடி வச்சிடணும். நம்ம திறந்தே வச்சிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் செய்யும்போது மட்டும் திறந்துட்டு எடுத்துகிட்டு உடனே மூடிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலிமர் க்ளே செட்டு தான். இதுலேயும் வந்து உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம பிரித்து பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாலிமர் க்ளேஸ் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. 48 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சில இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி சில கலர்ஸ் வந்து இந்த சைடு உள்ள சில இது வந்து கொஞ்சம் இது கூட கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் பிளைன் கலர்ஸ் தான், நல்ல பிரைட் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஷேப் பண்ணும்போது மாடலிங் டூல்னு சொல்லுவாங்க. வேறு வேறு ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள், வேறு வேறு சைஸில் இருக்குது, வேறு வேறு சைஸில் அந்த பால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 4 இருக்குது. ஒவ்வொரு சைடுமே வேறு வேறு சைஸ் இருக்கிறதுனால மொத்தம் 8 வேறு குட்டி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி பால்ஸ் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ரோலிங் பின் சின்னதாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த கிட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து டூல்ஸு 3 இது இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பக்கமுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து குட்டி குட்டி நம்ம பாலிமர் க்ளேயில் வந்து ஜுவல்லரியும் பண்ணலாம். அதனால் அதுக்கான ஜுவல்லரி பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கீச்சைன் ஹோல்டர், இதுவும் அந்த மாதிரி தான். இந்த ஹேண்ட்பேக்ஸு இதிலெல்லாம் தொங்க விடலாம்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் இயர்ரிங்ஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து இந்த பேட்ச் மாதிரி பண்ணுறதுக்கு. இது பாருங்கள், குட்டியாக கிளிப்பு, குட்டி கிளிப். அப்புறம் இது வந்து ரிங், இது மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம், ரிங்கோட பேஸ் இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காது கம்மல் மாட்டுற அந்த இயரிங் ஹூக், இது அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அடியில் வந்து இதில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதும் போட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து நார்மலான ஏர் ட்ரையிங் க்ளே. அது வந்து நம்ம செஞ்சுட்டு அப்படியே வெளியில் வச்சாலே காஞ்சிரும், நல்ல ஹார்டாயிரும். ஆனால் இந்த க்ளே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க ஏதாவது ஒரு 3 டைப்பு
3 மெத்தட் கொடுத்துருக்காங்களா, அதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அது நல்லா நம்ம பண்ண ஷேப்பெல்லாம் வந்து கலைஞ்சு போகாமல் நல்லா ஹார்டாகி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து அவனில் பேக் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, ஹேர் ட்ரையர் நம்ம செஞ்சுட்டு ஹேர் ட்ரையரை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி காட்டணும், எவ்வளோ நேரம் காட்டணும், 3 to 5 minutes காட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பாயில் பண்ணுற மெத்தட். ஸோ நான் இந்த கிராஃப்டெல்லாம் பண்ணும்போது இந்த மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு இதுலேயும் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க, இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது. ஸோ இந்த கிராஃப்ட் ஹால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் காமிச்ச 2 ப்ராடக்ட்டுமே நான் இங்கே யூகேல வாங்கினதுனால இந்தியாவில் கிட்டத்தட்ட இது மாதிரி எது இருக்கோ அதோட அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் சூப்பராக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸ் வரப்போகுது. ஸோ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே தெரிய வரும். அவ்வளோதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸோடு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.